வெல்கம் ஆல். இன்றைக்கி வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் உள்ள ஒரு மேத்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்ப்போம். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். டோட்டலாக அந்த கிளாஸில் இருக்கிறது 80 ஸ்டூடெண்ட்டு. வராதது வராமல் இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெர்சன்டேஜ் வந்து 25%. 25% அப்படிங்கிறது 100க்கு 25 பேர் வராமல் தாங்க. அப்போ 80க்கு எத்தனை பேர் வராமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். வராமல் உள்ளவர்களின் எண்ணிக்கை டோட்டலாக அந்த கிளாஸில் 100 பேர் இருந்தாங்கன்னா 25 பேர் வராமல் இருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் நமக்கு ஆனால் நமக்கு கிளாஸில் இருக்கிறது 80 பேர். அப்போ 80 பேர் இருந்தாங்கன்னா எத்தனை பேர் வராமல் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். 5 20 100, 4 20 80, 1 5 5, 5 25. இப்போ 5 20. அப்போ 80 பேர் உள்ள கிளாஸ் ரூமில் ஆப்சண்ட் ஆனவங்க எண்ணிக்கை 20 பேர். நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை, அதாவது ப்ரெசண்ட் ஆனவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. அப்போ வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கைங்கிறது டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்களோ அதிலிருந்து ஆப்சண்ட்டாக மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடச்சிரும். இப்போ 80 - 20 = 60 பேர். இதுதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்து இந்த பகடை கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் பொழுது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2இன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க. இப்போ பக்கத்தில் உள்ள நம்பர்ஸாக எடுத்து எழுதுவோம். இந்த 2க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் 3 5. அடுத்து இந்த 2வது பிக்சரில் 2க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் 1 3. 3வது பிக்சரில் 2க்கு பக்கத்தில்னு போடலை. அடுத்து 4வது பிக்சரில் 2க்கு பக்கத்தில் உள்ள நம்பரு 5 6. இப்போது இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த நம்பர்ஸை பார்ப்போம். இந்த நம்பரெல்லாம் 2ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் உள்ள நம்பர். இப்போ இதில் இல்லாத நம்பர் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் இல்லாத நம்பர் வந்து 4. அப்போ நமக்கு விடை 4. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. 7 12 19 24 43 -91. இருபத்தி 43 அதுக்கப்புறம் டேஷ். இந்த மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து 91. இப்போ இந்த நம்பர் லிஸ்ட்டில் 1 விட்டு 1 உள்ள நம்பரை பாருங்கள். ஏன்னா இந்த நம்பருக்கு அடுத்து ஒரு நம்பர் விட்டோம்னா இந்த நம்பர், அதுக்கடுத்து தான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்கிற நம்பர் வருது. இப்போ இது 12 24. அப்போ 12 1 12 12 2 12 24 அடுத்தடுத்து மடங்காக வருது. இப்போ 12 12 24. அடுத்து 24 24 அப்படின்னு பார்த்தோம்னா 48. அப்போ நமக்கு விடை 48. இதுதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.